வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு 7ஆவரமாக போய் கடைசியில் பிக் பாஸ் வந்து ஆனால் போங்கப்பா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டே வேணாம், ஆட்டத்தை கழிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் வந்து யாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தூக்குனாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவம் அப்பாவியாக இந்த ராணுவ வெளியே போனார். 3ஆவது ரவுண்டு போது வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினுன்ற மாதிரி போயிட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி என்னென்னா, இதில் யாருமே இன்டென்ஷனாக எடுக்கல, எல்லோரும் மாடிச்சு. ஆனால் இன்டென்ஷனாக எடுத்தது யார் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அதுவும் இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் அன்ஷிதா இங்கே வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. மஞ்சரியோட பொம்மை உள்ளே சேர்க்கவே மாட்டேன். என்னன்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரு டீமை பிரிஞ்சுட்டாங்க. இப்போ முத்துக்குமரன், அதுக்கப்புறம் சாச்சனா, தீபக்கு, அப்புறம் வந்து மஞ்சரி, இவங்கெல்லாம் ஒரு சைடு ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் தர்ஷிகா, அருண், அதுக்கப்புறம் விஜய் விஷால், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் ஒரு குரூப்பு, சத்யாலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அந்த கோவா குரூப்பு, ஜாக்லின், ரயானு, சௌந்தர்யா இப்போ வெளியே போயிட்டாங்க. சௌந்தர்யா எப்பா இந்த கேமை சீர்குலைக்கணும். அதுவும் அவங்க பண்ணுற அந்த புள்ளி பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கேவலமாக தாழ்த்தி பேச முடியுமோ அவ்வளோ மோட்டமாக பேசுகிறாங்க. அதுவும் வந்து ஒரு பொய்ன்ற ஒரு குற்றச்சாட்டு பேன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வந்து மஞ்சரி வந்து பொய் பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கடைசியில் வேறு வழியே இல்லாமல் நம்ம மஞ்சரி வந்து கையில் வந்து 2 பொம்மை வந்துச்சு. ஒன்று ஆனந்தி பொம்மை, இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய ஜாக்லின் அவங்க பொம்மை. ஆனந்தி பொம்மையை பவித்ரா பிடிங்கி போய் வச்சிட்டாங்க. இப்போ கையில் வந்து மஞ்சரி கையில் வந்து ஜாக்லின் பொம்மை, ஜாக்லின் கையில் தீபக் பொம்மை, அன்ஷிதா கையில் பார்த்தீங்கன்னா இவங்க பொம்மை இருக்குது, நம்ம மஞ்சரி பொம்மை. ஸோ இப்போ 3 பேரும் வந்து உள்ளே போக மாட்டான்றாங்க. தீபக்கோட பொம்மையை போய் ஜாக்லின் வைக்கலான்னு பார்த்தா, ஜாக்லின் அப்போ வந்துட்டு மஞ்சரி வைக்காம போட்டால் ஜாக்லின் வெளியே போயிடுவாங்கன்னு அவங்க போக மாட்டாங்க. சரி, மஞ்சரி போயிட்டு ஜாக்லினோட பொம்மையை வைக்கலான்னு பார்த்தா அன்ஷிதா வந்து மஞ்சரி பொம்மையை நான் வைக்க மாட்டேன்றாங்க. சரி, மஞ்சரியாவது போயிட்டு வைக்கலாம், மஞ்சரி பொம்மையை, சரி அன்ஷிதாவது மஞ்சரி பொம்மையை போய் வைக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அன்ஷிதா வந்துட்டு ஆல்ரெடி சேவ்டு. இப்போ என்னென்னா மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கு தான் எங்கள் பெரிய பிரச்சனை. அன்ஷிதா பொம்மை ஆல்ரெடி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, பயங்கரமாக போயிட்டுருக்கு. டைம் ஆகிட்டே ஆயிருக்கு. அவங்க பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா தான் தொல்லை தாங்காமல் அவ்வளோ மோசமாக பேசிட்டு பேக்கரியை பற்றி பேசினால அப்படின்றாங்க. முதல்ல அங்கே அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அதான் டாஸ்க்கு. அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. ஒன்று வாய மூடிட்டு இருக்கணும், இல்லை அங்கே இது பண்ணக்கூடாது. ஒன்று முத்துக்குமரனை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் இடையில வந்துட்டு தீபக்கிட்ட வந்து மண்டையை கழுவுறாங்க. முத்துக்குமரனுக்கெல்லாம் சேர்த்துக்காதீங்க, அவங்கள காலை வாரி விடுவான்ற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் வந்து பார்த்தாரு, சரி வேலைக்காவது எல்லோரும் போய் சாப்பிட்ற வேலையை பாருங்கள், இந்த 3 பேருக்கு மட்டும் நான் ஒரு தண்டனை மாதிரி கொடுக்க போகிறேன். இவங்க சோறு தண்ணி ரெஸ்ட் ரூம் எதுக்குமே போகக்கூடாது. இந்த 3 பேரும் அந்த இதிலே தான் இருக்கணும், அந்த வராண்டாலே இது இருக்கணும் கேம் முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. இல்லை இப்போ 3 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. பசியில் எதையுமே சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது, அந்த மாதிரி. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த 3 பேரில் யார் மேலே உண்மையிலே தப்பு, கரெக்டாக கேம் யார் விளையாடுறா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.